முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒன்று இருக்குது. அந்த அணையில் தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும். அதில் மரங்கள் அடர்த்தியாக கொஞ்சம் இருக்கிறதுனால, கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல. அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்த நிலை. இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசுக்கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தோராயமாக 45 ஆண்டுகளாக கேட்குது. தர மறுக்கிறாங்க. கடைசியாக ஐயா பினராயி விஜயன் தந்துட்டார். ஆனால் அது போகும்போது எதிர்த்து வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் அதை மறுத்துடுறாங்க. ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம். ஆனால் மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்குது, இயற்கை உண்மை இருக்குது. ஆனால் வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற, மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா, என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரியில் மலையை வெட்டி அப்படியே 80 லட்சம் டன் அதானியுடைய விளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. 80 லட்சம் டன் அவங்க சொன்னது. அவ்வளோதான் எடுக்குமா சொல்லுங்கள். மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை கற்களாக நொறுக்குவதற்கும் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால், இல்லை இந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும், தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார். தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துகிட்டு போக நீங்கள் அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது. தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல. நீதிபதி சொல்கிறார், ஒரு நாளைக்கு 700 லாரிகளில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்போ என்ன கோவம்னா, அவன் நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்கே ஆள்றான் அப்படின்னு வரும்ல. என் மலை எனக்கு, என் வளம் எனக்கு, என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனாக இருக்க முடியும். மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான், எங்களுக்கு மற்றவனே அப்பனா இருக்கிறதுனால தான் இந்த சிக்கல். ஏன் அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிற? ஒருத்தங்க இருக்குல்ல, வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா, அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலையன் ஏன் கேட்கல? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரட்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார்? உங்களுக்கு கற்பித்தது யார்? யார்? இந்த மலை உங்களுதா? இந்த பூமி உங்களுதா? பரம்பரை சொத்தா? இல்லை, உங்கள் பிள்ளைகளிடத்து நீங்கள் வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க. போகும்போது அவன்கிட்ட பத்திரமா படைச்சிட்டு போகணும். இதானே உலக நீதி, இயற்கை யதார்த்தம். இதை பற்றி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க?